ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணேன் என்னோடய பிளான்டட் அக்வாரியம் டேங்க். எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப வருஷமாகவே ஒரு பிளான்டட் அக்வாரியம் டேங்க் வாங்கணும், நாமளே செட் பண்ணணும், நம்மளுடைய ஃபிஷ்ஷை இன்ட்ராக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய ஆசை நமக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி தாங்க நானும் இதை வாங்கினேன். பட்டு எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஷை. நம்ம ஏன் வாங்கிட்டு அரௌண்ட் 3K 4K ஆயிடுது. அதனால் ஏன் வாங்கணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, சரி இப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் நம்மளுடைய ஆசையை நம்ம என்றைக்கு தான் இது பண்ணிக்கிறது அப்படின்னு யோசித்தேன். தென் நான் வாங்கணும்னு பிளான் பண்ணி எல்லாம் யோசிச்சு வாங்கினேங்க. பட் நான் பெரிய மிஸ்டேக் பண்ணது அந்த ஃபில்டர் தான். டாப் ஃபில்டர் போடாமல் இந்த ஃபில்டர் வாங்கினேன். அது ஃபோர்ஸ் அதிகமாகி மண்ணெல்லாம் ஒரு இதாகி அதுக்கப்புறம் ஒரு பைப்பை செட் பண்ணி மேலே ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுருந்தேன். என்னுடைய ஃபஸ்ட்டு பிளான்டட் டேங்க்னால் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட் அந்த சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணேன், மண்ணை ஓவராக இது பண்ணாலும் உள்ள ஃபில்டர் வைக்க முடியல. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து கழுவி திருப்பி மண்ணை இது பண்ணி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மேலாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கீழாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேங்க. நான் பிளான்ட்லாம் வாங்கி செட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகி எல்லா பிளான்ட்டும் அழுகிருச்சு. என்னடா அழுகுதே அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் லைட்டு கரெக்டாக வைக்கல அப்படிங்கிறது எனக்கு இதாச்சு. அதுக்கப்புறம் கடையில் ஃபிலிப்ஸ் பைப் ஒன்று வாங்கினேன். ஏன்னா நம்ம அக்வாரியம் லைட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அதனால் நான் ஃபிலிப்ஸ்லேருந்து ஒரு பைப் வாங்கினேன். இட்ஸ் அரௌண்ட் 10 வாட்ஸ் லைட்டுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அரௌண்ட் 200 வரும். வாங்கி அதுக்கப்புறம் 1 வீக்கில் பிளான்ட்ஸ்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. இந்த டேங்க்கில் நான் ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வச்சுருந்தேன். அது 1 வீக் 2 வீக்காகவே நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. பட் போக போக போய் ஹைட்டிங் ஸ்பாட்டாட்டம் ஒளிஞ்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதோடைய ரெக்கையெல்லாம் ஒரு மாதிரி டல்லானோடனே சரி இதுக்கான இடம் இது இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அதை தனியாக பிடிச்சி வச்சுட்டேன் பவுலில். அது இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், ஃபைட்டர் ஃபிஷ் இந்த மாதிரி கம்யூனிட்டி டேங்கில் வைக்கலாமா? அதில் இல்லாமல் நான் கோழி வேறு வாங்கி வச்சுட்டேன். என்னால் ஸ்டிம்ஸ் ஆட் பண்ண முடியல. சரி நம்ம இனிமேல் ஒரு பிளான்டட் டேங்க் நல்லா வளரட்டும், பிளான்ட்ஸ்லாம் நல்லா வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேங்க. இன்னும் என்னென்ன ஆட் பண்ணலாம், நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணலாங்கிறத நீங்கள் ஃபர்தராக சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் பிளான்ட்ஸ் கொஞ்சம் நிறையா வாங்கி வைக்கலான் இருக்கேன். லைட்டிங் 8 ஹவர்ஸாக என்னமோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. எனக்கும் அது ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஒரு செடி வாங்கி வச்சு அழுகி திருப்பி நம்ம அது என்னென்னு கண்டுபிடிச்சி ஒரு இது வாங்குறதே ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க.